தேசம் போவோம் இனி காதல் தேசம் போயிது வாசம் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பறந்து செல்ல வழி இல்லையோ பருவக்குயில் தவிக்கிறதே சிறகிரண்டும் விரித்து விட்டே இளம் வயது தடுக்கிறதே பொன்மானே என் யோகந்தான் என்றானோ சந்தேகம்தான் என் தேவி உன் விழி ஓடையில் நான் கலந்தேன் பொன் கனி விழும் என தவம் கிடந்தேன் பூங்காத்து சூடாச்சி ராஜா எல்லார் மூச்சு நான் தேடும் செவ்வந்தி பூவிதே ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது மங்கைக்குள்ள என்ன நிலவரமோ மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ அன்னத்தை எந்த விரல் தொடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ கல்லாடும் பெண்ணே கண்டான் என் நாளும் உன் வானம் நான் என் தேவா கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன் என் விரல் நகங்களை தினம் இழந்தேன் தாலாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவிதே ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்ததே பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிதே ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது வணக்கம் சார். வணக்கம். நான் பிரபாகர். தொழிற்சங்க தலைவர். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சந்திக்கிறது இதுதான் முதல் தடவை. சந்தோஷம். உட்காருங்க ப்ளீஸ். இவர் தொழிற்சங்க செயலாளர் மோகன். ஹலோ சார். நீங்க ஒருத்தர் தான் போலீஸ்காரங்களுக்கு வேலை கொடுக்காத தொழிற்சங்க தலைவர். என்ன இன்னைக்கு இந்த பக்கம் காத்தடிச்சிருக்கு? ரொம்ப நாளா உங்களுக்கு வேலை கொடுக்க முடியலங்கிறது ஒரு குறையாவே இருந்துட்டு இருந்தது. அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏதாவது கலாட்டாவா? எதிர்பார்க்கிறோம். வர்ற 15ஆம் தேதி எங்க ஃபேக்டரியில கேட் மீட்டிங் போடுறோம். அதுல சம்பள உயர்வு போனஸ் உயர்வு பத்தி முக்கியமான தீர்மானம் எடுக்க இருக்கோம். இந்த மீட்டிங்கை நடத்த விட கூடாதுங்கிறதுல எங்க முதலாளிங்க தீவிரமா இருக்காங்க. குண்டர்களை விட்டு கூட்டத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்களோன்னு பயப்படுறோம். அதனால அன்னைக்கு எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் சார். அவ்வளவுதானே? உங்க ஃபேக்டரியை சுத்தி இருக்கு பாருங்க கடைங்க. அதுல இருக்கிற சோடா பாட்டில் எல்லாம் முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணிடுறேன். அப்புறம் எப்படி கலாட்டம் நடக்கும்? நீங்க ஒரு மனு கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மோகன் எழுதி கொடுத்துருவாங்க. நான் சரிங்க. வரேன் சார். வாங்க.
இந்த உத்தியோகம் எப்ப இருந்து? 1 மாசம் ஆச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பார்த்து 3 வருஷம் இருக்கும்ல? இருக்கும். அதே பழைய சைக்கிள், அதே பழைய பிரபாகர். கல்யாணம், காட்சி, குழந்தை குட்டிகள். நிறுத்து. அதுக்கெல்லாம் தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே. தெரியாத மாதிரி கேக்குற. கிருஷ்ணா எப்படி இருக்கா? இருக்கா. உங்களை பார்த்த கண்ணால வேற யாரையுமே பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. நான் வரேன். தோழர்களே, தலைவர் நம்முடைய கோரிக்கை மேனேஜ்மெண்ட் தெரிவிச்சிட்டாரு. சம்பளத்துல 150 ரூபாய் கூட்டி கொடுக்கணும். 10% இருந்த போனஸ 15% உயர்த்தணும். அதுக்கு அவங்க ஒத்துழைனா உடனடியா ஸ்ட்ரைக் பண்றோம். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? தலைவர் பிரபாகரன். வாங்க வாங்க வாங்க. என்ன பெரியவங்க எல்லாம் இந்த ஏழை வீட்டு பக்கம்? ஐயோ, தம்பி ரொம்ப நல்ல மாதிரி. பயப்படாத, நாங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் வந்திருக்கோம். பல லட்சங்களை கொடுக்கவும் வந்திருக்கோம். பதிலுக்கு ஒரு சின்ன உதவி தான் கேட்கிறோம். சம்பள உயர்வு கிடைக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்ண போறதா உங்க சங்கத்துல ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்களே, அந்த ஸ்ட்ரைக் நடக்காம நீ பாத்துக்கணும். என்ன யோசிக்கிறேன்? முன்னாள் தொழிற்சங்க தலைவன்ற முறையில நான் உனக்கு வழி சொல்லி தரேன். ஆயுதங்களையும் ஆட்களையும் லாரி லாரியா நான் சப்ளை பண்றேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, பணத்துக்கு நான் இருக்கேன். இந்த அட்வான்ஸ். அக்கா வந்துட்டியாமா? அக்கா, உனக்கு பிடிச்ச நியூஸ் கொண்டு வந்திருக்கேனே. என்ன? இன்னைக்கு நான் அவரை சந்திச்சேன். யார? உன் பிரபாகர. நிஜமாவா? ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. எப்படி இருக்காரு? அப்படியேதான் இருக்காரு, கொஞ்சம் கூட மாறல. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா அதுக்கு தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையேன்னு நொந்துக்கிறாரு. பாவம். உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சாருக்கா.